அடுத்தது நம்ம பிடிஎஃப் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்றத பார்க்க போகிறோம். நான் வந்து இதுக்கு பிடிஎஃப் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு எம்பிடிஎஃப்ன்ற லைப்ரரி யூஸ் பண்ண போகிறேன். இது மாதிரி நிறைய லைப்ரரிஸ் இருக்குது. எனக்கு வந்து எம்பிடிஎஃப் நான் வந்து எப்படி பண்ணுறதுன்றத பார்க்குறோம். அதுக்கு வந்து எம்பிடிஎஃப்ன்ற கூகுளில் போய் நீங்கள் எம்பிடிஎஃப்னு டைப் பண்ணிங்கனாலே அதோட வெப்சைட் அஃபிஷியல் சைட்டுக்கு போயிடலாம். அது இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நான் வந்து கம்போசர் மூலமாக இன்ஸ்டால் பண்ண போகிறேன். கம்போசர்னால் என்னென்னா அது ஒரு டிபெண்டன்சி மேனேஜர் இன்ஸ்டால் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர். ஸோ அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் எக்ஸாம்பிள் இன்ஸ்டால் பண்ணணும். நீங்கள் இந்த டவுன்லோட் லிங்க்கை கிளிக் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு EXE ஃபைல் கொடுப்பாங்க. இந்த EXE ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் எக்ஸாம்பிளை செட் பண்ணுங்கள். அது எப்படின்ற டீட்டெயில்ஸ் இங்கே கீழே போட்டிருப்பாங்க. படித்து பார்த்து நீங்கள் அதை EXE ஃபைலை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்டெப்ஸை நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நான் கம்போசர் ரெக்வயர் எம்பிடிஎஃப் எப்படிங்கிறத நான் என்னோடய கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்குள்ளே போய் என்னோடய ப்ராஜெக்டுக்குள்ளே போய் நான் என்டர் பண்ணேன்னா எனக்கு composer.json ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் ஆகும். என்னோடய ஃபோல்டருக்குள்ளே composer.json ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சு. இதுக்குள்ளே நான் கொடுத்த ரெக்வயர்னு கொடுத்ததுனால எம்பிடிஎஃப் கம்போசர் ரெக்வயர் எம்பிடிஎஃப் கொடுத்ததுனால இதில் ரெக்வயர் எம்பிடிஎஃப் அதோட வெர்ஷனோட வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வெண்டார்ன்ற ஒரு ஃபோல்டர் வந்து புதுசாக க்ரியேட் ஆகும். அதுக்குள்ளே நான் என்ன ரெக்குயர்மெண்ட் கொடுத்துருந்தனோ அந்த எம்பிடிஎஃப் ஃபைல்ஸ் வந்து அதில் டிஃபால்ட்டாக டவுன்லோட் ஆகி உள்ளே விழுந்துடும். அதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத அது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். இப்போ வந்து டவுன்லோடிங் ப்ராசஸில் இருக்குது. இல்லை கம்போசர் மூலமாக நான் இன்ஸ்டால் பண்ண எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இங்கே ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா packages.org சைட்டுக்கு போகும். அதில் உங்களுக்கு அதுக்கான லிங்க் கொடுத்துருப்பாங்க. டேரெக்டாக எம்பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் ஜிட்டப் லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ஜிட்டப்போட அக்கௌண்ட்டுக்கு போயிடும். இதில் இங்கே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் டவுன்லோட்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபைல்ஸ் வந்து அப்படியே டேரெக்டாக டவுன்லோட் ஆயிரும். ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் கம்போசர் மூலமாக போகும்போது உங்களுக்கு ஸ்பீடாக இருக்கும். ஸோ கம்போசரில் எம்பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகிக்கிட்டு இருக்குது. இது டவுன்லோட் ஆகி முடிஞ்சோடனே இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை நம்ம அடுத்து பார்ப்போம். எம்பிடிஎஃப் ஃபுல்லாக டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபோல்டரை போய் செக் பண்ணோம்னா இதில் வெண்டார்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கு. என்ன வெர்ஷன் எம்பிடிஎஃப் கரண்ட் லேட்டஸ்ட் வெர்ஷன் என்னவோ அது இங்கே டவுன்லோட் ஆகிட்டு இங்கே காட்டுது. ஸோ வெண்டார் ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா எம்பிடிஎஃப்ன்ற அந்த லைப்ரரி ஃபைல்ஸ்லாம் இதுக்குள்ளே இருந்திருக்கும். இந்த எல்லா வெண்டார் ஃபைல்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா autoload.phpங்கிறதுல காமனாக லிங்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம டீப்பாக ரிசர்ச் பண்ண வேணாம். நம்ம வந்து இந்த autoload.phpயை நம்ம அங்கே லிங்க் பண்ணால் போதும். இதில் இருக்கிற எல்லா ஃபைல்ஸையும் நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெண்டார் ஃபோல்டரை நம்ம எப்படி அங்கே லிங்க் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இந்த ஹோம் பேஜில் ரெக்வயர்டில் இதில் கொடுத்துருக்குற மாதிரியே ரெக்வயர்டில் இந்த ஹோம் டைரக்டரின்னு இதில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம கோஆர்டினேட்டர் யூஸ் பண்ணுறதுனால ஆப் பாத்துங்கிறது கொடுக்கணும். ஆப் பாத்தில் வெண்டார் ஃபோல்டர் autoload.phpயில் லிங்க் பண்ணுறோம். இதை போய் பேஜை ரீலோட் பண்ணி பார்ப்போம். ஏதாவது எரர்னால் அதில் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஆப் பேத்துங்கிறது அன்டிஃபைன்டு கான்ஸ்டன்ட்னு சொல்லி வருது. ஸோ இதுக்கு இடையில இங்கே வந்து வராது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெக்வயர்டு ஒன்ஸ் அந்த ஃபோல்டர் நேம் வந்து தப்புன்னு சொல்லி வருது. ஸோ அந்த ஃபோல்டரை வந்து நம்ம இங்கே ஒரு டாட் கொடுத்தோம்னா அது கரெக்டாக அக்சஸ் ஆகிடும். பார்த்திங்கன்னா எந்த எரரும் டிஸ்பிளே ஆகலை. ஸோ நம்ம கரெக்டான பாத் கொடுத்துருக்குறோம். இந்த ஆப் பாத்துங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே constants.phpங்கிறதுல உங்களுக்கு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா இங்கே index.phpலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் அந்த ரூட் ஃபோல்டர்லேருந்து இந்த டைரக்டரி அதை வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. நான் ஃபஸ்ட்டு இந்த ஃபோல்டரில் வந்து index.php லோட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அந்த பேஜில் டிஃபால்ட்டாக கான்ஸ்டன்ட்ஸ் நிறைய டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒன்று தான் இந்த பேஸ் ஆப் பாத்து. இந்த ஆப் பாத்தில் வெண்டார் autoload.php இதை நம்ம டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போ வந்து சாம்பிளுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை. ஸோ அதுக்காக நான் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். பிடிஎஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். இது மாதிரியே நான் இதை கொடுத்து பார்க்குறேன். அது எப்படி அவுட்புட் என்னன்றதை நம்ம அங்கே போய் ப்ரௌசரில் போய் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ பதிலாக பிடிஎஃப்னு என்ட்ரு பண்ணணும்.
ஓகே, சாம்பிள் பிடிஎஃப் ஜென்ரேட் ஆயிடுச்சு. இதில் எப்படி நம்ம டேட்டாவை டேபிளில் உள்ள டேட்டாஸை இந்த பிடிஎஃப்ல எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த ரைட் டேபிள் அப்படின்றதுக்குள்ளே இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம என்ன டேட்டா பாஸ் பண்ணுறோமோ அதுதான் உங்களுக்கு வந்து அங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதை நம்ம ஒரு வேரியபிளாக ஒன்று செட் பண்ணிக்கிறோம். இந்த வேரியபிள்குள்ளே நம்ம டேபிளில் செட் பண்ணோம்னா வியூவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம டேபிள் ஒன்று போட்டு வச்சுருந்துருப்போம். இதை அப்படியே எடுத்துக்குவோம். ஸோ அதை இங்கே இருக்குள்ள அதுக்குள்ளே வைக்கும்போது பிஹெச்பி டேகை மட்டும் கஸ்டமைஸ் பண்ணோம்னா நமக்கு தேவையான டேட்டா இங்கே கரெக்டாக உங்களுக்கு HTML டேகாக வந்துடும். கான்டினேட் பண்ணுவோம் லூப்பிங்குள்ளே இருக்கிறதுனால. இதை ரிமூவ் பண்ணிவிட்டு பண்ணிடுவோம். ஸோ ஸ்கில்ன்றது வந்து நம்ம டேட்டா அங்கே ஃபெச் பண்ணணும். ஸோ ஸ்கில்க்குள்ளே இந்த மாடலில் ஆல் டேட்டான்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்குவோம். ஸோ கெட் ஆல் டேட்டா ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ். இந்த ஸ்டேட்டஸ் ஒன்றா இருக்கிற டேட்டா மட்டும்தான் வரணும். அதுக்காக டேட்டா மட்டும் தனியாக எடுக்க போகிறோம். ஸோ வேர்ன்ற அரேக்குள்ளே பாஸ் பண்ணுறோம். இந்த டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணுறோம். இதில் நமக்கு வந்து இந்த எடிட் பட்டன் டெலிட் பட்டன் தேவைப்படாது. ஸோ அதை ரெண்டையும் ரிமூவ் பண்ணுறேன். என்ன டேட்டாவோ அதை மட்டும் தான் நம்ம காட்ட போகிறோம். ஸோ இந்த ஆக்ஷன்ற டேட்டாவை ரிமூவ் பண்ணிடுறேன். பிடிஎஃப் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டேட்டா கரெக்டாக தான் டிஸ்பிளே ஆகுதுன்றதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு இங்கே நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துக்குருவோம். இல்லை ஏதோ எரர் இருக்குது. எரர்னா ஹோம் மாடல் 68 ஏதோ எரர் காட்டுது. ஏதோ செமிகோலன் போட மிஸ் பண்ணியிருக்கோம். ரீலோட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டேட்டாவை உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுது. இது அப்படியே நம்ம வந்து பிடிஎஃப்குள்ளே வந்து நமக்கு பார்டர் ஒன்று கொடுத்தோம்னா டீட்டெயிலாக தெரியும், உங்களுக்கு டேபிள் மாதிரி தெரியும். ஸோ பார்டர் வந்து 1 கொடுத்துட்டு டேட்டாவை விட்டுட்டு நம்ம பிடிஎஃப் ஜென்ரேட் ஆகுதான்றதை செக் பண்ணுவோம். ஓகே, டேபிள் வந்து கரெக்டாக உங்களுக்கு ஜென்ரேட் ஆகுது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம இதை டிசைன் பண்ணிக்கலாம். பார்டர் ஓகே, பார்டர் ஓரளவுக்கு நீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஃபுல் வித்து கொடுக்கணும். வித்து வந்து 100% கொடுத்துட்டிங்கன்னா ஃபிக்ஸ் ஆயிரும். பேஜை ரீலோட் பண்ணி பார்க்கும்போது ஓகே நீட்டாக டிஸ்பிளே ஆகுது. இப்படி தான் ஒரு பிடிஎஃப் ஜென்ரேட் பண்ணணும்.